என் வலிகளை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும், என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகளை தவிர்க்கவே முடியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நில்லு. உனக்கான உணர்வுகள், உனக்கான விஷயங்களை நீ சந்தின்ற. நானு யூ ஃபேஸ் இட். உனக்கானது தானே அது. ஏன் அடுத்தவர்கள் வாயில போடுறத, அடுத்தவர்கள் காதுல ஏன் போடுற? அதை கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காதுகள் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா கேட்குற மாதிரி நடிப்போம், ஃபுல்லா உள்ள எடுத்துக்க மாட்டோம். என்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க, எவனோ நம்மளை பத்தி பேசல. நினப்பு தான் போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், கும்பிட்டால் கடவுள், திருடு போனால் சிலை தானே. கடவுளா சிலை திருடு போகுது? இல்ல. ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தீபத்தை விட உயர்ந்தது தானே. உயர்ந்தது தானே. செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருந்தனா, செல்ஃப் எஸ்டீமா இருந்தனா பிளிஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க, இனிப்பா ஆயிடுவே. நீ யாருடைய மேல விழுந்த உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு, எவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு, ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருந்துகிட்டெல்லாம் போக மாட்டேன். இந்த வயசுல உலகத்தின் அத்தனை சாதனையாளர்களையும் எடுத்துப்பார், இந்த வயதில் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் பிலோ 20-25 இததான் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் எக்ஸெப்ஷனல் உண்டு, பெரியார் மாதிரி 74 வயசுல ஆரம்பிச்சார் அந்த பெரியவர். அது வேறு. உன் வயதிலே சில விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது அதை பெரிய பேஷனோட அதை சந்திச்சு பாரு. நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடியின் அழகோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கண்களோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விரலோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையோ இந்த 800 கோடி மக்களில் யாரிடத்திலும் கிடையாது. உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்படித்தான் இருக்க முடியும். அறிவு அப்படித்தான். சூரியனை விட ஒளி முகந்தது அறிவு அல்ல, சூடானது அறிவு, நெருப்பு அறிவு. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அதனுடைய வெப்பம் மிக மிக உயர்ந்தது. அந்த உயர்ந்த வெப்பத்தை நோக்கித்தான் உங்களை செலுத்துவதற்காக நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெப்பத்திற்காக நான் இதை சொல்கிறேன். என்னுடைய உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய அந்த துணிச்சலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். முதல்ல இங்க வரணும், அழகா இருக்கணும்னு நினைக்காத, ஆரோக்கியமா இருக்கணும்னு தானே. எவன் பேசினாலும் எவ பேசினாலும் புரியணும், அதான் அழகு. புரியுற மாதிரி மற்றவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ, புரியுற மாதிரி பேசலையா, இவங்க புரியுற மாதிரி பேசலங்கிறதையாவது புரிஞ்சுக்கோ. இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா? இந்த புத்தி இல்லை என்றால் தான் தாழ்ந்து தாழ்ந்து போகிறோம். பாரு, எனக்கு பல கேள்விகள் உண்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, 6 மணிக்கு வாசல்ல நிக்க, ஏன் பொறுவரும் குர்காவுக்கு ஏன் வரமாட்டேங்க? அவன் அங்கே தானே நிற்கிறான், வாசல்ல தான் நிற்கிறான். வாட்ச்மேனுக்கு ஏன் வரமாட்டேங்க? ஏன் பொம்பளைக்கு மட்டும் பொறுவரும்? அதாவது கெட்ட விஷயங்களை 6 மணிக்கு மேலே அப்படியே அப்சர்வ் ஆகுமா? அது எங்கள் அம்மா ஓல்டு, அது அப்படி சொல்லும். நான் கேள்வி கேட்டு போயிடுவேன். நான் எனக்கு எப்போ 8 போடும்பாங்க தெரியுமா? அழகாகிறதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது, அது எடுத்து 8 போட்டால் சிவப்பாயிருவோமா? இதெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸா 8 போடுறது? எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. என்னுடைய கேள்விகள் வேறு. அந்த கேள்விகள் வேறான விஷயங்களுக்குள் போறதுனால தான் இந்த துணிச்சல் இருக்கு. ஏனென்றால் புத்தியின் மீது எனக்கு அவ்வளவு பேரார்வம், பெரும் தாகம். புத்தின்னு சொல்லிட்டேன்னா உன் கை கட்டிக்கு நின்றுடுவான் முன்னால. அறிவு. நான் வணக்கம் தமிழகத்தில் சொன்னேன், வணக்கம்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? எனிபாடி? வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன தெரியுதோ சொல்லு, கற்றுக் கொடுக்க தானே வந்திருக்கு. நன்றி, மரியாதை, மதிக்கிறேன், மரியாதை இல்லை பாப்பா. வணக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. இதுக்குதான் இது. குழந்தை கிட்ட கூட வணக்கம் சொல்லலாம், அதுகிட்ட கூட கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கு. கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வணக்கம். தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். ஏன்னா எனக்கு அர்த்தம் புரியும். உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அர்த்தம் புரியுமா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் வரத கண்டம். இதில் எத்தனை வருஷமா பாடுற? அர்த்தம் தெரியுமா? என்னைக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? நீலாம் அதிகாரியாயி எது நடந்தாலும் புரியணும். குழந்தைகளை புரிந்து கொண்டு வாங்க, எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள். என் குழந்தைகளை வாங்க, இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக அதிகாரிகளாக வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. சீராறும் வதனம் என திகழ்வது பரத கண்டம்.
புரிதல் அதே தானே பாடுறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ்பரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நீ வாழ்க. புரிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம் பாடினாலும் ஒரு பையன் தான் நான் சொல்றேன், பல நேரம் சொல்லியிருக்கேன் சரவணன் சார், ஜனகன மன கன ஜனகன மனஹே ஜனகன மன ஜனமன் தப்பா பாடுறான். ஏய் தப்பா பாடுற அப்படின்னா விட்டுருங்க மிஸ், மார்ச் மாதத்தோட ஸ்கூலை விட்டு நின்றுடுவேன். தெரில, தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம்? பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில். எல்லா வீடுகளிலும், இந்த உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறேன், எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். பல கேள்விகள் உண்டு எனக்கு, இந்த துணிச்சல் உண்டு, கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு. மரபு மாற்றங்களை பற்றிய பல சிந்தனைகள் எனக்கு உண்டு. பல கேள்விகளை நான் கேட்ட வண்ணம் இருக்கிறேன். இந்த பார், கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கிராஸ் ஹாப்பர், கிராஸ் ஹாப்பர்னா வெட்டுக்கிளி, அது என்ன பண்ணுச்சான்? நான் தான் அது. சரி நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் வெட்டுக்கிளி தான். கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாசிக்கிட்டே இருக்கும். சரியா சொல்றேனப்பா? இங்க யாருக்கும் தெரியும் நீங்க இந்த கதை, கிராஸ் ஹாப்பர் கதை. சரியா சொல்றேனா? கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பிடவும் போய் இலைய சாப்பிடும், கிட்டார் வாசிக்கும், போய் இலைய சாப்பிடுங்க, இப்படி கதை தான். ஒரு நாள் மழை வருது, அதால பறக்க முடியல, கிட்டார்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே இருக்கு, பசி. நேராக அந்த கிட்டாரோட கீழே இறங்கி வருது. அதுக்கு கீழே ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த எறும்பு கிட்ட சொல்லுது, நீ தான் சேர்த்து வச்சிருக்கல, எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, பசிக்குது. அந்த ஃப்ரெண்டு எறும்பு சொல்லிச்சான், பாரு இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி வாசிட்டு இருக்கிறதுனால தான் உருப்படாமல் போற. எங்களை மாதிரி உழைச்சனா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன், நாளையிலேருந்து வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்தா 10 அரிசி, சரி உனக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரியான வெப்ப காலத்தில் இல்லைன்னா மழை காலத்தில் ஃப்ரீயாக நம்ம உட்காந்து சாப்பிடலாம், சேர்த்து வச்சதை சாப்பிடலாம். சரி அப்படின்ட்டு கையில் வந்து அது கிட்டாரை வாங்கி முறிச்சு போட்டுருச்சு. இது லைனில் நிற்கிது, டெய்லி போகுது. கதை முடியுது. உழைத்து சாப்பிட எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டான் வெள்ளக்காரன். நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வீன் சுல்தானா என் கதையை. நான் தான் கிராஸ் ஹாப்பர். நான் யோசிக்கிறேன், 10வது நாள் யோசிக்கிறேன். அவன் விட்டான், கதையை விட்டான். சில படங்கள் அநியாயமா இருக்கும். கல்யாணம் பண்ணி குரூப் போட்டோவோட முடிப்பானுங்களா? வாழ்க்கை பிரச்சனையே அப்புறமா தான் ஆரம்பிக்கும். அதை காட்ட மாட்டானே. நான் தான் அந்த கிராஸ் ஹாப்பர்ல போறேன், கியூவில் கட்டி போய்கிட்டே இருக்கிறேன், 10 அரிசி சம்பாதிக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு எண்ணம்ப்பா, நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்? அப்போ நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும், நான் ஏன் கிராஸ் ஹாப்பராக பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா, கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்? பசிக்கா, சோறுக்கா? நோ. லைன்லேருந்து வெளியில் வர, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை வரேன். நேராக என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன், ஏய் வா, இன்னும் வேலைக்கு போலியா? ஓ மரியாதையா என் கிட்டாரை கொடு. எதுக்கு? நான் போகிறேன். வேலை வேணாம், சோறு வேணாடியோய், மரியாதையா என் கிட்டாரை கொடு. இனிமேல் சோறு பசின்னு வந்த செருப்புல அடி. வந்தா தானே? வரமாட்டேன், சாதாரண தவிர வரமாட்டேன். கொடு. கிட்டார் வாங்கிட்டு மேலே போய் உட்காந்துட்டேன், வாசிக்கிறேன். ஆன்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்கிறேன், பசிக்குது, போய் சாப்பிட்றேன். வாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன், நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. எறும்பை பார்க்குறேன். நேற்றெல்லாம் இங்கே தான் உழைச்சிட்டு இருந்தேன்ல, என்னடா வாழ்க்கை, 10 நாள் நாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் நாமளும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டேன். எறும்பு ஸ்லோவாக போகுது. என்னாச்சு, ஏன் இது ஸ்லோவாக போகுது தெரில அப்படின்ட்டு வாசிக்கிட்டே பார்க்குறேன். கீழே ஃபாஸ்ட்டாக போகுது. ஏதோ கண்டுபிடித்து விட்டேன்.
ஃபாஸ்டா வாசிக்கிறேன், ஃபாஸ்டா போகுது. வாசிக்கிறத நிறுத்துறேன், ஸ்லோவா போகுது. நேராக கீழே இறங்கி வரேன். ஒரு எறும்பை கூப்பிடுறேன். நான் நல்லா வாசிக்கிறேண்ணா, சூப்பராக வாசிக்கிறேன், நீ தானா? அது நான் தான். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பே தெரில, வலியே தெரில, அவ்வளோ வேகமாக போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். நான் வாசிச்சா எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? நான் 3 நாளாக உன் இசையை கேட்குறேன். ஒவ்வொரு நாளைக்கும் 10 தான் சம்பாதிப்பேன். உன் இசை கேட்டால் 15 சம்பாதிக்கிறேன். நிஜமாவா? ஆமாம். நான் உனக்காக வாசிக்கிறேன். இந்த 15லேருந்து ஒரு அரிசி எனக்கு தரியா? ஓ தாராளமா, இன்னும் அழகா வாசிக்கிறேன். நீ 20 சம்பாதி, ஆனால் எனக்கு 2 கொடு. 20 சம்பாதிச்சா உனக்கு 2, ஆனால் நீ அப்படி வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்லி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர். தன் இயல்புப்படி இருக்கக்கூடிய எறும்பு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த கிராஸ் ஹாப்பர் 2000 ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளே. விருப்பமானதை செய்யுங்கள். எதை செய்தாலும் இஷ்டத்தோடு செய்யுங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. விருப்பத்தோடு செய்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். நான் 2000 சொன்னேன், ஆக்சுவலா 20,000 அது. நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம். என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம். யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.